ஸ்ரீ மீனாட்சி மேனன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளோட சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அழகர் கோவில், மதுரை அழகர் கோவிலில் மட்டும் பிரத்யேகமாக நடக்கக்கூடிய தொட்டி உற்சவத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியம் முன் சென்று பொற்பாதம் பணிந்து பாரு பொய்யில்லை கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். தொட்டி உற்சவம் அப்படின்னா என்ன, இது ஏன் அழகர் கோயிலில் மட்டும் பிரத்யேகமாக நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே பெருமாளுக்கு பலவிதமான உற்சவங்கள் உண்டு. அது ரொம்ப முக்கியமாக இந்த உற்சவம், அதுவும் ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய அழகர் கோயிலில் மட்டும்தான் அந்த உற்சவம் நடக்குது. இதற்கு பேர் தொட்டி உற்சவம் சொல்லுவாங்க. இது எப்போ நடக்கும் அப்படின்னா ஐப்பசி மாத சுக்லபட்ச திதியில் துவாதசி நட்சத்திரத்தில் நடக்கும். வளர்பிறையில் நடக்கும். ஐப்பசி மாதம் வளர்பிறை துவாதசி திதியில் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், சுவாமி வந்து அதற்கு 2 நாளுக்கு முன்னதாக, அந்த திதிக்கு 2 நாளுக்கு முன்னதாக சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைலக்காப்பு உற்சவம் வந்து ஆரம்பிப்பாங்க. தினந்தோறும் சுவாமி வந்து கோயிலுக்குள்ளேயே வீதி உலா வருவார் பல்வேறு வாகனங்களில். கரெக்டாக அந்த தொட்டி உற்சவத்தன்னைக்கு காலையில் 9 மணிக்கு சுவாமி கோயிலை விட்டு வெளியே வருவார். வெளியே வரும்போதே பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெண்பட்டு கட்டி ஆபரணங்கள்லாம் போட்டு ஜடாமுடியெல்லாம் வச்சிருப்பார். ஜௌரி முடியில் கொண்டையெல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக பெருமாள் வெளில வருவார். வெளியே வந்து அவருக்கு தைலக்காப்பை சாத்துவாங்க. தைலக்காப்பை சாத்தினோடனே அப்படியே வந்து அழகர் கோயிலுடைய பின்பக்கம் வாசல் வழியாக வந்து மலைக்கு போக முடியும். அந்த வாசலுடைய பல்லாக்கில் ஏற்றிட்டு அழகர் வந்து மலைக்கு போவார். மலைக்கு போனோடனே மலை மீது இருக்கக்கூடிய நூபுரகங்கைன்னு சொல்லக்கூடிய அந்த தீர்த்தத்தில் தான் சுவாமி இருப்பார். அங்கே வந்து நம்மளுடைய பேச்சியர் ராக்காட்சியம்மன் கோயில் இருக்குல்லையா, அந்த நூபுரகங்கை தீர்த்தத்தில் வச்சு சுவாமிக்கு வச்சு அங்கே வச்சு மறுபடியும் திரும்ப தைலக்காப்பை சாத்துவாங்க. அங்கே வந்து அந்த மேடை வந்து பழங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அது அப்படியே பூஞ்சோலை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கேவும். பழங்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த மண்டபத்தில் சுவாமி எழுந்தருளை பண்ணி சுவாமிக்கு வந்து அங்கே மறுபடியும் தைலக்காப்பை சாத்துவாங்க. சாத்தி முடித்து சாம்பிராணியெல்லாம் காமிச்சு பூஜைகள்லாம் நடக்கும். இது முடிஞ்சதுக்கு அப்புறமாக சுவாமி அப்படியே அங்கேருந்து கீழே எடுத்துகிட்டு வந்து அந்த நூபுரகங்கை விழுது இல்லையா, அந்த தீர்த்த தொட்டி அங்கே வந்து சுவாமி எழுந்தருளை பண்ணுவாங்க. அதாவது அந்த நூபுரகங்கை விழக்கூடிய அந்த கோமுகத்தில் வந்து சுவாமியை வைப்பாங்க. கீழே ஒரு தொட்டியில் சுவாமி வந்து வச்சுருவாங்க. சுவாமிக்கு மேலே அந்த நூபுரகங்கை சுவாமியோட தலைமீது விழுந்து அப்படியே கீழே பாதம் வரைக்கும் வலிஞ்சு விழுகும் அந்த தீர்த்தம். இந்த தீர்த்தை தான், இதுக்கு தான் பேர் தொட்டி உற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல சுவாமிக்கு வந்து ஒரு 15-20 நிமிஷம் வந்து இந்த தீர்த்தத்தில் வந்து சுவாமி குளிப்பார், அழகர் பெருமான் குளிப்பார். இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நூபுரகங்கை தீர்த்தத்தால் மட்டும்தான் சுவாமி அழகருக்கு அந்த உற்சவம் விற்கிறது அபிஷேகம் ஆகும். ஏன்னா வேறு தீர்த்தத்தில் அபிஷேகம்னா சுவாமி விக்கிரகம் கருத்துருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கள்ளழகர் விக்கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா அபரஞ்சிதா அப்படின்னு சொல்லக்கூடிய அதிசயமான தங்கத்தால் செய்யப்பட்டது. நம்ம அழகர் சித்திரத்தில் வரும்போது கூட அங்கேருந்து தீர்த்தம் கொண்டு வருவாங்க. அவருக்கு இங்கே வந்து ஒரு 3 இடங்கள் அபிஷேகம் நடக்கும். நம்மளுடைய தல்லாகுளம் பெருமாள் கோவில், திரும்ப வீரராக பெருமாள் கோவில், அதுக்கப்புறம் ராமராய மண்டபம், அப்படி இந்த 3 இடத்துல அபிஷேகம் நடக்கும். இந்த 3 இடத்துக்கும் அங்கேருந்து தீர்த்தம் வரும். அழகர் வரதுக்கு முன்னாடி இங்கேருந்து தீர்த்தத்தை கொண்டு இங்கே சேர்த்துருவாங்க. அது வச்சு தான் சுவாமிக்கு அபிஷேகம். ஏன்னா அந்த விக்கிரகம் வந்து அப்படி ஒரு அற்புதமான பொன்னால் செய்யப்பட்ட விக்கிரகம். இந்த நூபுரகங்கையோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நூபுரகங்கையோட சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சிலம்பாறு அப்படின்னு பேர் உண்டு. சிலப்பதிகாரத்தில் இதை சொல்லியிருப்பாங்க, சிலம்பாறுன்னு சொல்லியிருப்பாங்க. என்ன காரணம், விஷ்ணு பகவானுடைய சிலம்பிலிருந்து உருவாகக்கூடிய தீர்த்தம் தான் அந்த தீர்த்தம் நூபுரகங்கை. ஏன்னா அது நதி மூலம் வந்து இன்றைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியல அது எங்கேருந்து உருவாகுது, அது எப்படி விழுகுதுன்னா நமக்கு தெரியாது. வருஷத்தில் 300 தான் அங்கே வந்து தீர்த்தம் விழுந்துகிட்டே இருக்கும். அதான் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு தீர்த்தம். அந்த தீர்த்தத்தில் அழகர் குளிப்பார். அதான் வந்து அந்த நூபுரகங்கை இது தொட்டி உற்சவத்தன்னைக்கு அழகர் பெருமாள் அங்கே குளிப்பார். அவர் அங்கே எழுந்தருளை பண்ணோடனே சுவாமிக்கு நல்ல திருமஞ்சனமாகும். திருமஞ்சனமானோடனே சுவாமியோட 2 பக்கமும் 2 அர்ச்சகர்கள் உட்காந்துருப்பாங்க. அவங்க 2 வெள்ளி பாத்திரத்தில் சுவாமியோட பாதம் வழியாக வழிகிற தீர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த தீர்த்தத்தை பிடிச்சி பக்தர்களுக்கெல்லாம் தலையில் ஊற்றி அவங்கள வந்து அந்த உற்சவத்தில் தொட்டி உற்சவம் நம்மளும் கலந்துக்கலாம். அந்த தீர்த்தம் வந்து நம்ம தலையிலே விழுகும். அப்படி நம்ம குளிக்கும் போது நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, விஷ்ணு பகவான் தான் நம்மளுடைய ஹிந்து மதத்தில் காக்கும் கடவுள். நம்ம என்ன பாவம் என்ன பண்ணாலும் நம்மளை காப்பாற்றக்கூடிய விஷ்ணு பகவான் தான். அந்த பகவான் தீர்த்தமாகி அவருடைய பாத விந்தாரங்களை வழிகிற அந்த தீர்த்தத்தை பிடிச்சி நம்ம தலையில் ஊற்றி நம்ம குளிக்கும்போது இந்த ஜென்மத்தில் பண்ண பாவம் மட்டுமல்லாமல் முன் ஜென்மத்தில் பண்ண பாவம் 7 தலைமுறைக்கு செய்த பாவங்களும் நீங்கக்கூடிய விசேஷமான ஒரு உற்சவம் தான் தொட்டி உற்சவம். இந்த உற்சவம் அழகர் கோவிலில் மட்டும்தான் பிரத்யேகமாக நடக்கும். வேறு எந்த பெருமாளுக்கும் இது கிடையாது. 108 திவ்ய தேசங்களில் நம்ம அழகருக்கு மட்டும் அந்த விசேஷம். வருஷத்தில் ஒரே ஒரு நாள் ஐப்பசி மாத வளர்பிற துவாதசி திதியில் நடக்கும். இது ரொம்ப விசேஷமான ஒரு உற்சவம். வாய்ப்பு கிடைக்கும் உற்சவத்தில் போய் சுவாமி திருப்பாதங்களை விழக்கூடிய தீர்த்தத்தை பிடிச்சு குளிச்சு நம்ம வாழ்க்கையில் எந்த பாவமும் இல்லாமல் நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை இறைவன் நமக்கு தருவார். நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். இந்த தொட்டி உற்சவத்தில் பெருமாளை தரிசனம் பண்ணி நம்ம வாழ்க்கையில் எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்க பெறுவோமாக. அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் முறை உணர்ந்து வெளிவருவது முருகனடி ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. 4 அரங்கள் உங்க நட்சவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வினது விலங்கு உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.